ஆல் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த முருகர் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு ஸ்டோரி உண்டு, நான் அதை இன்னொரு நாள் சொல்கிறேன்னு. அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நம்ம வீடு வந்து பால் காய்ச்சிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் கூப்பிட்ருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வேலை பார்த்தாங்கல்ல, வுட் ஒர்க் பண்ணவங்க, வீடு ரெனோவேஷன் பண்ணவங்க, இவங்கள தான் கூப்பிட்ருந்தோம். மொத்தமே 12 to 14 to 15 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ வந்து நாளைக்கு பால் காய்ச்சிறோம் அப்படின்னா, இன்றைக்கி முருகர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், நாளைக்கு வந்து பால் காய்ச்சிறோம் முருகா, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ வரணும், நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்டயே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் எல்லா ஒர்க்கும் ஒன்று ஒன்றா போயிட்டு இருந்தது. கோவில்லேருந்து நம்ம பொருளுங்க கொண்டு வந்தது, கோமாதா பூஜை, நிலவாசல் பூஜை, அதுக்கப்புறம் கணபதி ஹோமம், ஐயர் மந்திரம், அதெல்லாம் போயிட்டு இருந்தது. பட் என்னோடய எண்ணங்கள்லாம் எங்கே முருகர் இருக்கார் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஓடிட்டே இருந்தது. பார்த்தா என் கண்ணில் தென்படவே இல்லை அவர். அதுக்கப்புறம் மதியமாக வந்து உட்காந்து அந்த கிஃப்ட் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கிஃப்ட் தான் வந்திருந்தது. ஓப்பன் பண்ணலான்னு போது கிருஷ்குட்டி வந்து தூங்கிட்டு இருந்தார். ஸோ அவனுக்காக என்ன பண்ணோம், அவனுமே கிஃப்ட்டு பேக் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவான். இதை பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆசைப்படுவான். அதனால் அவனுக்கு வந்து அவன் எழுந்தால் ஓப்பன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே ஒரு கிஃப்ட் வச்சுட்டு மீதியெல்லாம் நாங்கள் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணும்போது அதில் எதுலையாவது முருகர் இருப்பாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதனால் சரின்னு எனக்கு கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு நாங்கள் அந்த மார்னிங் டிஃபன் வாங்கின பாத்திரம் ரிட்டர்ன் பண்ண போயிட்டோம். வரும்போது யோசிச்சுக்கிட்டே வரேன், என்ன முருகா வரவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானே என் மனசை தேத்திக்கிட்டேன். ஓகே, அந்த ஒரு கிஃப்ட் காட்டினேன் இல்லையா, அதில் வந்து கிருஷ்ணரோட கொண்டையில் வந்து மயில் இறகு இருக்கும், அதை வந்து நீங்கள் நினச்சிக்கிறேன் முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு என் மனசை நானே தேத்திட்டேன். முடிச்சுட்டு கிருஷ்குட்டிக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், அம்மா ஒரு கிஃப்ட் பிரிக்காமல் வச்சுருக்கேன்ப்பா, நீ பிரிச்சுக்கோ அதை அப்படின்னு. நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தா இந்த முருகர் இருக்கார். இவர் எப்போ வந்தார் அப்படின்னு கேட்டால், அப்போ தான் வந்து கிருஷ்ணன் சொன்னால், அம்மா எனக்கு வச்ச கிஃப்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணேன், அதில் தான் இந்த முருகர் இருந்தார்னு. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, எங்களோட ஃப்ரெண்டு தான் இதை கொடுத்தாரு. அவரோட நேம் சரவணன். எனக்கு வந்து ரொம்பவே வந்து முருகரும் ரொம்ப பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட நேமில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு கையாலேயே அவரை வாங்கினது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ இப்போ முருகரோட ஹாப்பியாக அப்படியே ஜேர்னி போயிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை. இதுதான் நம்ம வீட்டுக்கு இந்த முருகர் வந்ததுக்கான ஸ்டோரி. பை.